இந்த பயத்தினால தான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தலை சுற்றல் வந்து விட்டதாக எல்லாமே போடுறாங்களே சார், உண்மையா? அது அப்படி இல்லைங்க. பொதுவில் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஒரு சில பேர் மாதிரி நான் டீல் பண்ணுறது கிடையாது. ஒருத்தருக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு, எல்லாரும் தான் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். ஆஸ்பத்திரிக்கே போகாத ஒரு மனுஷனை காமிக்க சொல்லுங்க பார்க்கலாம். பார்லிமெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து அமளித்துமளி பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். எப்போ தான் சார் கமல் பேசுவார்? அடையாங்க நீங்கள் வேற, அவர் எங்கே பேசுகிற போகிறாரோன்னு பயந்து வைஸ் பிரசிடென்ட்டே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ எனக்கு அப்படியே குபீர்னுது அடி வயிற்றுல. பாருங்க, ஒரு சிங்கம் இல்லை, சிங்கம் அப்படி தான் சொல்லணும். இது ஒரு சிங்கமா? அது வந்து ராஜ்யசபாவுக்கு போய்கிறாரா? அங்கேயும் என்ன போயிட்டு ரிமோட்டை தூக்கி போடுவார? நாத்தாக்காவோ தாவேக்காவோ வந்து கூட்டணியில் சேர்ந்தாங்கன்னா அது இன்னும் ஒரு பொருந்தா கூட்டணியாகத்தான் போகுமே தவிர, நீங்கள் பாட்டு நாங்கள் 10 கட்சி வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலே எனக்கு வந்து அந்த புள்ளி கூட்டணியில் நாங்கள் 27 கட்சி 28 கட்சின்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. இது வந்து தாவேக்காவோ நாத்தாக்காவோ அதிமுகவில் வந்தால் அது சரிவிட்டு வரும்னு எனக்கு தோணலை விக்ரம். ஏங்க இப்போ திமுகவில் இருக்கவங்களோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ மைனாரிட்டிகள் எங்களுக்கு வந்து ஓட்டு போடணும், மைனாரிட்டிகள் ஓட்டுக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு புள்ளி கூட்டணியில் யாருமோ சொன்னது கிடையாதா? எழுச்சி பயணம் வந்து திமுகவுக்கு பயத்தை கொடுத்துருக்கின்றதா அப்படின்னு. ஆனால் தாவேகாவுடைய அரசியல் அப்படின்றது வந்து திமுகவை கொஞ்சம் ஆட்டி வச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது கமலஹாசன் ஓட்டை பிரித்து இவங்க ஜெயிக்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்னா இவர் ஓட்டை பிரித்து இவங்க ஜெயிக்கிறதுக்கு யூஸ் ஆகிட்டு போட்டோமே. அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கோங்க யாருக்கு யார் பி டீம், சி டீம், டி டீம் அப்படின்றதெல்லாம். ஒரு நாளைக்கு முன்னாடி படிக்கிறதுனால தான் மந்திரி பதவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க போல இருக்குது கட்சி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருந்தோம்னு சொன்னால் நல்ல மார்க் வரும். எல்லாரும் வந்து அந்த கிட்னி திருட்டு இதைத்தான் பார்த்துட்டு இருக்கீங்களே தவிர அதற்கான காரணம் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். காங்கிரஸுக்கும் காமராஜருக்கும் இப்ப இருக்க காங்கிரஸுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் ஞானி அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். அதையும் சொல்லும்போது சிரிச்சுக்கினே சொல்றேன். இல்ல சார், அது உங்க அரசியல் ஞானத்தை வச்சு சொல்லுங்க. யானை பால். ஓகே சார். ஸோ இப்போ வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு சார். அதில் வந்து நிறையா சட்டமன்ற தொகுதியில் வந்து இப்போ வந்து கடந்து போய்கிட்டு இருக்காரு. நிறைய பேர்த்த நேரில் மீட் பண்ணுறாரு. இது வந்து எதிரணியினருக்கு அச்சம் கொடுத்துருக்கிறதா கொடுக்கலையா? அதாவது எழுச்சி பயணம் அப்படின்றதுனால எழுச்சி தமிழர்னு சொல்லலான்னு பார்த்தா இல்லை, திரும்ப அவர்களை ஏற்கனவே எழுச்சி தமிழர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இவரை புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரட்சி தமிழன் அப்படின்னா அது நடிகர் சத்யராஜ், அவருக்கு ஏற்கனவே அந்த ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த மரியாதை பன்மை விகுதி சேர்த்து புரட்சி தமிழர் அப்படின்னு இபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட்டு இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் அது நல்ல ட்ராக்ஷன் இருக்குது. அந்த மொமெண்டம் கெயின் பண்ணுறாங்க, அது நல்லாவே தெரியுது. சும்மா வந்து இது வந்து காசு சேர்த்து கூட்டின கூட்டம் அப்படின்லாம் யார் ஒன்றா சொல்லிட்டு போகலாம். அது எல்லா இடத்துலலாம் நடக்காதுங்க. அப்படி பார்க்க போனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லா கட்சியிலுமே வந்து அப்படி தான் ஆளை சேர்க்கறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது தானாக சேர்ந்த கூட்டமா இல்லை இவங்களா சேர்த்த கூட்டமா, ஏதோ கூட்டத்தை சேர்த்தாங்களா இல்லையா? அதிமுக வந்து அப்படியே என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லாமல் துவண்டு கிடந்த ஒரு கட்சி இப்போ வந்து இவ்வளோ சுறுசுறுப்பாக வந்திருக்காங்க அப்படின்னா அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். அது பயத்தை கொடுத்துருக்கா அப்படின்னா அட்லீஸ்ட் எதிரணியில் பார்த்தீங்கன்னா அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது பயம் அப்படின்றத விட ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு ஒன்றா எடுத்துக்கலாம். பயத்தை வந்து ஏன் இப்போவே சொல்லணும்? அது தேர்தல் நெருங்குற நேரத்தில் தான் தெரியும். ஸோ இந்த பயத்தினால தான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தலை சுற்றல் வந்து விட்டதாக எல்லாமே போடுறாங்களே சார், உண்மையா? அதிமுக அது அப்படி இல்லைங்க. பொதுவில் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து மற்றவங்க மாதிரிலாம் ஒரு சில பேர் மாதிரி நான் டீல் பண்ணுறது கிடையாது. அது மனுஷன் இருந்தால் ஏதாவது ஒரு தலைவலி அது எடுத்துன்னு வரத்தான் செய்யும். அது ஒன்றும் வந்து கிடையாது. அது 20 வயசுலேயும் வரும், 60 வயசுலேயும் வரும். அதெல்லாம் சர்வசாதாரணம். மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதுக்கு வந்து மெடிக்கல் புல்லட்டின் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அது மட்டும் இல்லை. சாதாரணமாக ஒரு பொதுவாகவே எந்த ஒரு பேஷண்ட்டை பற்றின விவரங்களும் பொதுவெளியில் நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுங்க. என்ன இந்த மாதிரி தலைவர்கள் அப்படின்னும் போது நாடே அவர்களை எதிர்பார்த்து கொண்டு ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஜெயலலிதா அவர்கள் வந்து உள்ள இருக்கிற வரைக்கும் அதை சாப்பிட்டாங்க சொல்லிட்டு திடீர்னு இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இல்ல? அது நான் பதில் சொல்றேன். நான்
அதாவது ஒரு பேஷண்ட்டுடைய டீட்டெயில்ஸை மற்றவங்களோட ஷேர் பண்ணக்கூடாதுன்றது நடைமுறை விதி. இதுதான் இருக்குது. இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ், நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறீங்க, நான் போயிட்டு சார் விக்ரம் என்ன சார் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதை இது உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்மா. அது பொதுஜனம் ஓகே சார், வரேன் நான் சொல்கிறேன். இதுதான் நான் அப்போவே சொன்னேன். மற்றபடி ஒரு பொறுப்பான பதவியில் இருப்பவர்கள் அப்படின்னும் போது ஏராளமான ஆதரவாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி மெடிக்கல் புல்லட்டின் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆளாளுக்கு ஒன்று ஒன்று அடிச்சு விடுவானுங்க. சோர்ஸுன்னுவாங்க, அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் இது இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் அது இருக்குது, இது பண்ண போகிறாங்க, அது பண்ண போகிறாங்க அப்படின்னு. அப்போது அந்த ஆத்தரைஸ்டு அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி வதந்திகள் தான் சுற்றிட்டு இருக்கும். அதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் அப்படின் போது மெடிக்கல் புல்லட்டின் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு இது பண்ணார் அது பண்ணார் அப்படின்றதெல்லாம் நான் ஏற்றுக்கிறது இல்லைங்க. டாக்டர் சொல்கிறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதோ இன்றைக்கி அங்கேருந்து காணொலியில் எல்லாத்தையும் பார்த்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அவ்வளோதான், அத்தோடு விட்டுருங்க. எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் போட்டு ஆளாளுக்கு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதுலேயும் ரொம்ப கேவலமான ட்வீட்டுகள்லாம் நிறைய நான் பார்க்குறேன். அசிங்கமாக இருக்குது விக்ரம். இதெல்லாம் என்ன சொல்கிறது, அதுவும் இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு யார் ஒன்றா இதை ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு ஆகிப்போச்சு. ஒருத்தருக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு, எல்லாரும் தான் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். ஆஸ்பத்திரிக்கே போகாத ஒரு மனுஷனை காமிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நாமளே எத்தனை தடவை ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம். நாமெல்லாம் ஒன்றும் இல்லாத ஆள், அதனால் நான் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனேன் அப்படின்னு சொன்னாலும் எவனோ என்னப்போ அதையும் என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்வா. அதனால் இது இன்னும் ஒரு பெரிய இது மாதிரி இதை அப்படியே எக்ஸாஜரேட் பண்ணி இது பண்ணுறதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. ஏதோ 3 நாள் ஓய்வுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வரப்போகிறாரு. இப்போவே ஆஸ்பத்திரியிலேருந்து பார்க்குறாரு, அதுக்கப்புறம் வெளில பார்க்க போகிறாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் என்ன இருக்குது? ஓகே சார். அதே மாதிரி இப்போ அந்த எழுச்சி பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறதெல்லாம் விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டணிக்கு வாங்க, திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கூட்டணிக்கு வாங்க. ஏன் எடுத்துக்காட்டுக்கு விஜய் கட்சி ஆகட்டும், இல்லை சீமான் ஆகட்டும். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது நாங்கள் தனி கட்சி பெரும்பான்மையாக நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் எதுக்கு சார் கூட்டணி அழைக்கணும் அவர்? முதல்ல நல்ல கேள்வி தான் கேட்குறீங்க. ஆனால் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆங்கிள் இருக்கிறத நான் பார்க்குறேன் விக்ரம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒருவேளை நாளைக்கு திமுகவே மறுபடியும் ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நகாலும் ஒரே அடி அடிச்சிடலாம். பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் திமுகவோட பி டீம், ஓட்டை பிரிக்கிறதுக்காகவே அவங்க தனியாக நின்றாங்க, நாங்கள் எவ்வளோ கூட்டம் அவங்க வரல, அதனால தான் திமுகவை தோற்கடிக்க முடியாமல் போய்விட்டது. எப்படி கபன் அடிச்சு விடலாம்ல? எல்லாம் யோசிக்கணும் விக்ரம். இவரே தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம், அதிமுக அறுதி பெரும்பான்மை பெறும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சரி, அப்புறம் எதுக்கு இவங்களெல்லாம் கூப்பிடணுன்ற? அது அவங்க என்ன ஆடானா இப்போ சும்மா இல்லாமல் என்ன பிரம்மாண்ட கட்சி, அதெல்லாம் ஒன்றும் வராது, உங்களால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சி தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. அதனால தான் நீங்கள் இது மாதிரிலாம் கூப்பிட்றீங்க, நாங்கள்லாம் வரமாட்டோம் அப்படின்னு ஆளாளுக்கு சத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை? எக்ஸப்ட் நான் சொன்னேன் இல்லையா, நாளைக்கு தோத்துட்டா இது பி டீம்னு சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதை தவிர வேறு எதுக்கும் இது பிரோஜனம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்படியே நாத்தாக்காவோ தாவேக்காவோ கூட்டணியில் சேர்ந்தாங்கன்னா அது இன்னும் ஒரு பொருந்தா கூட்டணியாகத்தான் போகுமே தவிர, நீங்கள் பாட்டு நாங்கள் 10 கட்சி சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலே எனக்கு அந்த புள்ளி கூட்டணியில் நாங்கள் 27 கட்சி 28 கட்சின்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. அதனால் இருக்கிற கட்சிகளை வச்சு அவங்க வருதுன்னா வரட்டும். பாருங்கள், இந்த கூட்டணி அப்படின்றதெல்லாம் தீபாவளி ஆஃபர் மாதிரி ரோட்டில் விளம்பர போஸ்டர் ஒட்டி பண்ணுற விஷயம் கிடையாதுங்க. அது தனியாக ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கும். ரகசியமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அப்புறம் டகால்னு அங்கேருந்து அங்கே போவாங்க, பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகையாளரும் ஆஹா எங்கே போயிருக்காங்கன்னும் போது வெளில ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வருவாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது அப்படின்னு. அந்த பேப்பரை பத்திரமா வச்சுக்கணும். இல்லைன்னா ராஜ்யசபா எம்பி சீட்டு ஒத்துக்கினாங்களா இல்லையா அப்படின்றது 1 வருஷம் கழிச்சு தெரியாதுல்ல. அதனால் அந்த பேப்பரை அட்லீஸ்ட் இப்போ தான் இருக்குதே மொபைல்லேயே ஸ்கேன் பண்ணியாவது வச்சுக்கணும், இல்லாட்டா கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இதெல்லாம் கூப்பிட்றது தேவையில்லாத வேலைங்க. மேபி இன்னொன்று கூட சொல்லலாம், பாஜகவுக்கு ஏதாவது செக் வைக்கிறாங்களோ? ஏன்னா எல்லாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் எவ்வளோ சீட்டு கொடுக்க முடியும்? இப்போ தாவேகா வந்தாங்கன்னா அவங்க ஒருவேளை வந்தாங்கன்னா சொல்கிறேன் 80 ஆரம்பிப்பாங்க, 117 ஆரம்பித்து 80க்கு 50ஆவது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேமுதிக சும்மா இருப்பாங்களா? எங்களுக்கு ஒரு 100 வேணும்னு வாங்க.
கேட்குறத கேட்போமே, இதுதான் ஞாபகம் வருது. அண்ணன் கிட்ட தானே கேட்குற, கறி கஞ்சி காசு வேணாமா கேளு அப்படின்ற மாதிரி கேட்போமே அப்படின்னு கேட்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் பாமகவில் தந்தை, பாமக மகன், அப்படி 2 அணிகள் இருக்குது, அவங்களுக்கு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கொடுத்தது போக பாஜகவுக்கு என்ன மிஞ்சும் எனக்கு தெரியல. ஸோ அதனால் பாஜகவை இப்போவே நீங்கள் நிறைய கேட்காதீங்க. ஏங்க அவங்க தான் நாங்கள் நிறைய கேட்க மாட்டோம்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க இல்லைங்க, அப்புறம் ஏங்க இது தாவேகாவோ நாத்தாக்காவோ அதிமுகவில் வந்தால் அது சரிவிட்டு வரும்னு எனக்கு தோணலை விக்ரம். ப்ரொவைடட் பாஜகவை வெளில தள்ளிட்டு இவங்களை சேர்த்துக்கினாங்கன்னா அப்போ தான் அகாமடேட் பண்ண முடியும். இல்லாட்டா எத்தனை சீட்டுன்றதில் அப்படி ஒன்றாயிட்டு மறுபடியும் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஓகே சார், ஒரு கூட்டணி அமையாதது அது காலத்தை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் குரான் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நாங்கள் நம்ம விஜய் கட்சி பாஜகவோட சேராது அப்படின்னு ஆதவர்ஜுனா எப்படி சார் ஒரு மேடையில் அவ்வளோ ஆக்ரோஷமாக சொல்கிறது? அதாவதுங்க, அதுவும் அவர் மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அதுதான் எப்படி? அதாவது நான் என்ன சொல்லுவேன், இப்போ கோர்ட்டில் நம்ம பார்ப்போம், நான் சொல்வதெல்லாம் சத்தியம் சத்தியம் வேற ஒன்றும் இல்லை, சரியா? அவங்கவுங்களுக்கு என்னென்ன மதமோ இல்லை என்ன நம்பிக்கையோ அது மேலே தான் நம்ம சத்தியம் பண்ணுவோமே தவிர மற்றவங்க இது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு தெரியல. அதாவது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு விஷயத்தில் குறியாக இருக்காங்க. இது நீங்கள் கேட்டீங்க எழுச்சி பயணம் திமுகவுக்கு பயத்தை கொடுத்துருக்கின்றதா அப்படின்னு. ஆனால் தாவேகாவுடைய அரசியல் அப்படின்றது திமுகவை கொஞ்சம் ஆட்டி வச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மைனாரிட்டி வாக்குகளை ஒட்டு மொத்தமாக குறி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கேட்டால் நாங்கள்லாம் மதச்சார்பற்ற அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. போதாக வரைக்கும் இந்த பக்கம் சபாநாயகர் அப்பாவு அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவங்க அம்மா இந்த மதத்தை சார்ந்தவர், இவங்க மைனாரிட்டி வாக்குகளுக்காக அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஏங்க இப்போ திமுகவில் இருக்கவங்களோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ மைனாரிட்டிகள் எங்களுக்கு ஓட்டு போடணும், மைனாரிட்டிகள் ஓட்டுக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு புள்ளி கூட்டணியில் யாருமோ சொன்னது கிடையாதா? அப்புறம் அவங்க மைனாரிட்டி வாக்குகளை குறி வச்சா அவங்களுக்கு என்ன வந்தது? சரி, இதில் ஏன் அவங்களுடைய மதத்தெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க? இப்போது ஒரு காலத்தில் ஜோசப் விஜய் அப்படின்னு அவர் முழு பேரை சொன்னாங்க. இந்த தமிழ்நாட்டில் பேரை சொன்னாலே பிரச்சனை ஆகிடுது. நீ எதுக்கு பேரெல்லாம் சொல்கிற அப்படின்னு அவங்க சட்டம் போட்டாலும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தளபதின்னு தான் சொல்லணும், அதுக்கு மேலே யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஆட்சிக்கு வந்தால் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. வந்தால் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அன்றைக்கு அந்த மாதிரி ஜோசப் விஜய்னு அவருடைய உண்மையான பெயர், முழு பெயர், அவருடைய லெட்டர் பேடில் கூட அதுதான் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அதை சொன்னதுக்கு நீங்கள் மதவாத அரசியல் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னாங்க. அப்போ இன்றைக்கி அவங்க அம்மா இந்த மதத்தை சார்ந்தவர் அப்படி இப்படின்னு சொல்கிறது என்ன வாத அரசியல்? ஸோ அந்த மைனாரிட்டி வாக்குகளை குறி வைக்கிறாங்க தாவேகால. இதுதான் ஆதவ அர்ஜுனாவுடைய அந்த மேடை பேச்சோட பின்னணியாக நான் பார்க்குறேன். இதுதான் திமுகவுக்கும் ஒரு கலக்கத்தை கொடுத்துருக்கணும். இல்லை அட்லீஸ்ட் இனிமேலாவது அவங்க சுகராக அதை பார்க்கணும். ஏன்னா அவங்க திமுகவுடைய ஒரு பெரிய ஆதரவு சக்தியாக இருந்தாங்க. அது இப்போ ஆட்டம் காண போகுது. ஒன்று நாத்தாக்கா ஓட்ட அவர் புழக்க போகிறாரு அப்படின்னு நான் முதலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது திமுகவுடைய அந்த மைனாரிட்டி ஆதரவு அப்படின்றது. அதனால் இந்த சினியரை வச்சு பாருங்களேன், தாவேகா தனியாக இருக்கிறதே அதிமுக பாஜகவுக்கு நல்லது. இங்கே வந்தாங்க அப்படின்னா அது அப்புறம் சக்கர பொங்கல் வடகரி மாதிரி ஆயிரும். அதனால் அவன் அங்கேயே இருக்கட்டும். அவங்க பண்ணுற வேலையை, அதாவது கமல்ஹாசன் ஓட்டை பிரித்து இவங்க ஜெயிக்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்னா இவர் ஓட்டை பிரித்து இவங்க ஜெயிக்கிறதுக்கு யூஸ் ஆகிட்டு போட்டோமே. அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கோங்க யாருக்கு யார் பி டீம், சி டீம், டி டீம் அப்படின்றதெல்லாம். அதனால் அவங்க தனியாக இருக்கட்டும். என்ன இப்போ அவங்க வேற இப்போ 35, 40, 45 அப்படின்னு தங்கம் வேலை மாதிரி ஏறி நிற்குது அவங்களுடைய சப்போர்ட் பேஸு. இதில் வேற யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க அகில இந்திய அளவிலேயே பிரபலமான கட்சி அப்படின்னா ஏதோ 30% ஆதரவுடன் தாவேகா தான் முதலிடத்தில் இருக்கான். பாஜக இத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குது, அவங்க 27% 2வது இடத்துல இருக்காங்களாம். அதில் இந்த பிஆர்எஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க. யாருப்பா சர்வே எடுத்தாங்க இதெல்லாம்? இது என்ன மாதிரியான சர்வே அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு என்ன சொல்கிறாங்க, அந்த பெண் நிறுவனம் யாரோ ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாங்க அவங்க ஆதரவாளர், அது பார்த்தேன். அந்த பெண் நிறுவனம் திமுக சார்பு இது, அது நமக்கு தெரியும். அவங்க ஒரு ரகசிய சர்வே எடுத்தாங்களாம். எங்கள் ரகசிய சர்வேன்னு சொல்லிட்டீங்க, அப்போ அந்த சர்வேவோட ரிசல்ட்டு மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆதரவு கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 70%, 68% தாவேகாவுக்காம். அதுக்கப்புறம் இது முதல் முறை
ஓட்டு போடுறவங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு 70% இப்படின்னு போட்டு இவ்வளோ வந்துருச்சு. திமுக அப்படியே அலண்டு போயிருக்கிறது. ஏங்க ரகசிய சர்வே அப்படின்னா அவங்க என்ன அப்படியே பிட் நோட்டீஸ் அடிச்சு ஊராக கொடுப்பாங்களா, இல்லை அவங்க வந்து மற்ற கட்சிகள்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவாங்களா, எப்படி இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு திரியிறாங்க அப்படின்னு தெரியல. இந்த இந்தியாவிலேயே பிரபலமான கட்சி தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு திரியிறாங்களா, அந்த மாதிரி தான் இது போல இருக்குது. என்ன கேட்டால் இதுவும் நல்லது தான். இந்த மாதிரி ஹைப்பு பண்ணி 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 நாங்கள் தனியாக தான் நிற்போம் அப்படின்னு நின்ற பிறகு தான் அரசியல்னா என்ன அப்படின்றது அவங்களுக்கு புரியும். எம்ஜிஆர் அவர்கள் அவரை மாதிரியான ஒரு செல்வாக்கு சப்போர்ட் பேஸு அப்படின்றதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் யாரும் கிட்ட கூட வரமாட்டாங்க. அவரே அந்த 77 சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்டோட கூட்டணி வைக்கிறார். பாராளுமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸோட போனார். அதுக்கப்புறம் அங்கே ஜனதா ஆட்சி வந்துருச்சு. அவங்களை கைட்டி விட்டுட்டு இங்கே மார்க்சிஸ்டோட கூட்டணி. அந்த கூட்டணியே 34% இன்னும் அவ்வளோதான் வாக்குகள் வாங்குறாங்க. எப்பேற்பட்ட ஒரு செல்வாக்கோடு இருந்தவர் எம்ஜிஆர். அண்டு அந்த ஃபஸ்ட்டு அவங்க போட்டியிடுகின்ற பாராளுமன்ற இடைத்தேர்தலில் 50%, 50.5 ஓட்டு வாங்குறாங்க. பாராளுமன்ற இடைத்தேர்தலில் கட்சி ஆரம்பித்து சில மாதங்களில் நடக்கின்ற தேர்தலில் அவரே கூட்டணியோடு போயிட்டு 34% தான் வாங்குறாருன்னும் போது இவங்கெல்லாம் வந்து நாங்கள் 40, 45, 75 அப்படின்னா போக பார்த்தா ஒரு 150% வாக்கு வாங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இந்தியா முழுக்க வாக்கு இருக்கின்றது. அங்கிருந்து நீங்க அதான் அப்போ 150 200% கூட வரும். 234% வச்சுக்கோங்களேன். ஒரு தொகுதிக்கு 1% அப்படின்ற மாதிரி வச்சுட்டா கூட அப்படியே 234% வாங்கி 232 இடம் ஜெயிச்சிடலாம். நல்லா இருக்கும். ஓகே. இது அடுத்தது இந்த எழுச்சி பயணத்தை பற்றி கிண்டல் பண்ணும்போது திருமாவளவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள்லாம் பரீட்சைக்கு வந்து அன்றைக்கி நைட்டு தான் படிப்போம். சில பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டல் பண்ணுறாரு சார். இது கரெக்டான வாதமா? கரெக்டு தாங்க. ஏன்னா நான்லாம் இப்படி தான். அந்த பரீட்சைன்னு வந்துச்சுன்னா அந்த ஒரு வாரம் முன்னாடி, ஒரு நாள் இல்லை, அது ஒரு வாரம் முன்னாடி தான் புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சுன்னு டங்கரன்னு இது பண்ணுவோம். அதனால தான் நமக்கு இன்ஜினியரிங் காலேஜ்லாம் இடம் கிடைக்காம போயிடுச்சுங்க. அண்ணன் அது மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடி படிக்கிறதுனால தான் மந்திரி பதவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க போல இருக்குது கட்சிக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருந்தோம்னு சொன்னால் நல்ல மார்க் வரும். அதே மாதிரி முன்னாடியே நம்ம பண்ணியிருந்தோம்னா அந்த 6 அப்படின்றது 8, 10, 12, 20 அப்படி கூட வரலாம். இல்லை மந்திரி சபையில் எங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு வரலாம். அதான் இந்த கடைசி நாள் படிக்கும்போது இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். மாணவர்கள் உஷாராக இருக்கணும். நீங்கள்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே, சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் கிளாஸுக்கே சேருவேன் அப்படின்றீங்களா? பரவாயில்ல, சேர்ந்த உடனே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் நல்ல மார்க் வரும். இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் காலேஜ் யாருக்குன்னா கிடைக்குங்க. ஆர்ட்ஸ் காலேஜில் தான் சீட்டு கிடைக்காது. அதுக்கு தான் மார்க் வேணும். ஸோ ஆர்ட்ஸ் காலேஜில் சீட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிங்க. இல்லை நான் ஏதோ ஒரு இன்ஜினியர் ஆகிட்டு உட்காந்து நிற்கிறேன் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி படித்தா போதும். ஓகே சார். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்னி திருடுற விஷயம் சார். இப்போ அந்த கிட்னி திருடுறதுல கூட திமுகவினர் வந்து உள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாஜகவினர் குற்றம் சாட்டுறாங்களே சார், அதுவும் உண்மை தன்மையா? ஏங்க தமிழகத்தில் வந்து திமுகவினர் தமிழகம் முழுக்க இருக்கின்றனர். அதனால் நீங்கள் எதை எடுத்தாலும் உடனே அதில் திமுக அப்படின்னு ஒன்று சொல்லலாம், அது வேறு விஷயம். ஆனால் இதில் எல்லாரும் வந்து அந்த கிட்னி திருட்டு இதைத்தான் பார்த்துட்ருக்கீங்களே தவிர அதற்கான காரணம் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான். இது வந்து திருட்டு அப்படின்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க. டெக்னிக்கலி அது திருட்டு கிடையாது. திருட்டுனா எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு சின்ன பையன் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இதை கண்ணாவினான்னு பேசுவான். உடனே வடிவேலு வந்து வானாண்டா போவாதரா அப்படின்னு வர அந்த பெரியவர் இவர் போயிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, இது திருட்டு. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வட்டிக்கு வாங்கியிருக்காங்க, அந்த பணத்தை கொடுக்க முடியல, அதனால் வந்து அந்த எவ்வளோ கடன் தொகையோ அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட்டு அப்படின்னு போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எப்படி அவங்களுக்கு வந்து அந்த கடன் தொல்லை வந்தது, அவங்களுடைய தொழிலில் பிரச்சனை வந்ததா, தொழிலில் பிரச்சனை வந்ததுன்னா எதனால் பிரச்சனை வந்தது, அது ஏதோ நெசவு தொழிலாளர்கள் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க போல இருக்கு. அப்போ அவங்களுடைய அந்த தொழிலை முன்னேற்றுவதற்கு என்ன பண்ணணும், அதைத்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணுமே தவிர திருப்பி திருட்டு இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சரி ரைட்டுங்க, அப்போ திருட்டுன்னு சொல்கிறீங்க, இங்கே எல்லாம் ஃபார்மில் கழுத்து போட்டு தான் அதெல்லாம் நடந்திருக்கும் இல்லையா? அப்போது இல்லை நீங்கள் இது மாதிரி பண்ணது தப்பு, சொந்தக்காரங்களுக்குள்ள தான் இப்படி ஏதோ சட்டத்தையே கொண்டு வரீங்க, ஏதோ நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு கூட வச்சுப்போமே. அந்த கடன் தொழில் நசித்து போனது இதெல்லாம் யாருமே கவனிக்க மாட்டீங்களா? அதுதானே முக்கியமான காரணம். அதனால தானே அவங்க வந்து இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்போது அவங்க தொழிலில் என்ன பிரச்சனை அப்படின்றத அதை முதல்ல சால்வ் பண்ணணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்.
அதை விட்டுட்டு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னா அதான் அந்த சிம்டமேட்டிக் க்யூர் அப்படின்னு சொல்கிறது, டயக்னாஸ்டிக் க்யூர் கிடையாது. இது மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு வேறு டிஸ்ட்ரிக்டில் வேறு எங்கேயாவது ஒரு தொழிலில் யாராவது பாதிக்கப்படுவாங்க, அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி கடன் வாங்கி ஏமாந்தவங்களுக்கு வேறு என்ன வழி இருக்குது? அவங்களுக்கு சொத்து கிடையாது, நிலம் கிடையாது அப்படின்னும் போது இருக்கிறது இதைத்தான் விற்கணும் அப்படின்னும் போது அப்போ அதுக்கு என்ன காரணம்னு அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கங்க. எல்லாரும் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. முதல்ல அரசாங்கம் வந்து அந்த கடன் பிரச்சனை, அதுக்கப்புறம் அவங்க தொழில் பிரச்சனை, இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு தான் நான் சொல்வேன். ஓகே சார். அடுத்ததான் நம்ம திருச்சி சிவா அவர்கள் வந்து பேசின விஷயம், காமராஜரை பற்றி ரொம்ப, அதாவது ஏசியில் தான் இருந்தாப்புல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இன்ன வரைக்குமே வந்து அவர் வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கவில்லை, மன்னிப்பு தெரிவிக்கவில்லை. ஏசி ஆஃப் பண்ணிடுங்கப்பா. அப்புறம் அந்த அருண் வந்தாருன்னா ஏசி இல்லாமல் உட்கார மாட்டார், நாளைக்கு இந்த கேமராமேன் பையன் ஏதாவது எங்கேயாவது சொல்ல போகிறான், ஏசி இல்லாட்டாலும் நான் உட்காருவேன்ப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை. இல்லை சார், அது வந்து நீங்களாம் போனதுக்கப்புறம் தான் அவன் பேசுவான், அது வரைக்கும் பேச மாட்டேன், இருக்கும்போது இதுதான் பிரச்சனையே. அதான் சார், அந்த மாதிரி பேசிட்டு வருத்தம் கூட தெரிவிக்க மாட்டேங்கிறாரு. காங்கிரஸ் தரப்புமே இன்ன வரைக்குமே அது பெரிய விஷயமே எடுக்க மாட்டேங்கிறாங்களே சார். ஒருவேளை அவர் பேசுனது உண்மைதானான்ற மாதிரி எழுதுது சார். பாருங்க, அது உண்மையா பொய்யா அப்படின்றதான் விட்டு தள்ளுங்க. இப்போ நான் கேட்குறேன், இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் இல்லை அமைச்சர்கள் இல்லை பிரதம மந்திரி அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து என்னவெல்லாம் வசதி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அரசு அதிகாரிகள் அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அரசு அலுவலகங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய அதிகாரிகள் ரூமில் எல்லாத்துலேயும் ஏசி இருக்கும். ஒரு முதலமைச்சருக்கு ஏசி இருந்தால் என்ன கெட்டு போச்சு உங்களுக்கு? முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஏசி அப்படின்றது இப்போது அமைச்சர்களோ முதலமைச்சரோ போகிறாருன்னு சொன்னால் ஒரு கான்வாய் போடுவோம், அதுக்கப்புறம் மைன்னு கத்தின்னு போவாங்க, வழி விடுவாங்க, இல்லைன்னா அங்கே நிறுத்தி வைப்பாங்க. இதெல்லாம் கூட சில பேர் குறை சொல்லுவாங்க, பல பேர் குறை சொல்லுவாங்க. இது வந்து நான் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து நமக்கு வந்து முதலமைச்சரோ இல்லை பிரதம மந்திரியோ இங்கே சர்வபூர்னு ஹெலிகாப்டரில் போகிறதுக்கு வசதி கிடையாது இல்லையா? அவங்களுடைய நேரம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது, ப்ரெஷியஸ். நிறைய வேலைகளை பார்க்கணும். நமக்கெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனை மட்டும்தான், அவங்களுக்கு வந்து நாட்டில் இருக்க பிரச்சனை இல்லையா? அப்போது அவங்களுடைய ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்களா அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. டெக்னிக்கலி இதுதான் பொசிஷன் இல்லையா? அப்போது அவங்க வந்து சிக்னலில் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படி இருந்தால் எவ்வளோ வேலைகள் பாதிக்கப்படும். அதனால் அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன், என்றைக்குமே நான் சொன்னது கிடையாது. இவங்களுக்காக வந்து டிராஃபிக்கில் நிறுத்திட்டாங்க, டிராஃபிக்கில் டூ மச்சாக நிறுத்துறது பண்ணுறது, அதை பார்த்து செய்யணும். மற்றபடி வந்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் நான் என்றைக்குமே குறை சொன்னது கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ ஏசி அப்படின்னும் போது எதுக்காக வந்து இந்த நம்ம இந்த எம்என்சிலாம் எடுத்துக்காங்க, ஐடி கம்பெனிலாம் எடுத்துங்க, கம்ப்யூட்டர் அது ஒரு பக்கம், அது ஏசி இல்லைன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். மற்றபடியே பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏசி இருக்கும். எதுக்காகனா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோலில் அப்படி குறைஞ்சி இருக்கும்போது நம்மளால் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அப்படின்னும் போது அவருக்கு ஏசி கொடுக்குறதுல என்ன குறை கண்டுபிடிங்க நீங்கள்? இல்லை அவர் என்ன வந்து அப்புறம் நான் ஏதாவது சொல்லுவேன். ஏசி இருக்கிறதுங்கிறது குறை கிடையாது சார். அதாவது நான் போகிற இடத்துக்குலாம் எனக்கு ஏசி போட்டு கொடுக்குற, ஓகேவா? அப்படி தான் நான் பிரச்சாரம் பண்ணுவேன். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ என்ன ஆகிப்போச்சு, இவங்க வந்து அந்த ஏசி அந்த காலத்தில் இருந்ததா, எந்த காலத்தில் வந்தது இப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டு முக்கியமான 2 விஷயங்கள் அப்படியே கவனம் விட்டுட்டாங்க. இது வரலாற்றில் நாளைக்கு உண்மைன்ற மாதிரி ஆயிரும். ஒன்று, அவர் வந்து இந்த சுற்றுப்பயணம் போகிற இடத்துல அந்த விருந்தினர் மாளிகையா அதிலெல்லாம் ஏசி வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணாருன்றது ஒன்று. அடுத்தது, கையை பிடிச்சி இந்த மாதிரி ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் சொன்னாரு, காப்பாற்ற வேண்டும். இதை பற்றி இப்போ யாருமே பேசலை. சோ அவர்கள் ஒரு தடவை இது மாதிரி தான் ஏதோ ஒரு பாட்டை பாடிப்பட்டு அந்த செம்மங்குடி சீனிவாச ஐயர் அவர் வந்து சாகும்போது என் கையை பிடிச்சிங்கன்னு கர்நாடக சங்கீதத்தை நீதான் காப்பாற்றணும்னு என்னை பார்த்து சொன்னாரு அப்படின்னு வேற சொல்லியிருந்தாருங்க அவருடைய அந்த துக்ளக் ஆண்டு விழாவில். அப்போது அந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்றது வந்து இப்போ யாருமே பேசலை. காங்கிரஸ்லேயும் வந்து அந்த ஏசி 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 இல்லை இல்லை இதைத்தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க ஒரு கவுண்டர் கொடுத்ததா தெரியல. இப்போது இந்த பெண்களுக்கும் சொத்துல உரிமை உண்டு அப்படின்னு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுங்க. அப்போது கனிமொழி அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்தியாவிலேயே முதல் முறையாக இதை கொண்டு வந்தது கலைஞர் அப்படின்னு ஏதோ ஒரு ட்வீட்டோ இல்லை பேசினதோ நான் ஒன்று பார்த்தேன். அப்போவே நான் என்ன பண்ணியிருந்தேன், அதை இது பண்ணிவிட்டு இல்லை இந்தியாவில் முதல் தடவையாக கொண்டு வந்தது என்டிஆர் அவர்கள்.
தமிழகத்தில் முதல் தடவையாக கொண்டு வந்தது தான் கலைஞர் அவர்கள். இந்தியா முழுக்க அவரை சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதுக்கான ஆதாரங்களை எல்லாம் நம்ம எடுத்து போட்டு இருந்தோம். பட் நம்ம சொன்னது எத்தனை பேர் கேட்பாங்க இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகும், ஒரு 5-10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்களா, அவங்க அன்றைக்கே சொல்லியிருக்காங்க, தோ இருக்குது ஆதாரம் அப்படின்னு அதை ட்வீட் எடுத்துகிட்டு வந்து காமிப்பாங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டது, ட்வீட் போட்டது, இல்லை யூடியூப்பில் வீடியோ போட்டது, இதெல்லாம் ஒரு ஆதாரமா? இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு சமூகம் இல்லையா? அப்போது உண்மையாக என்ன நடந்தது அப்படின்னா அதை ட்வீட் வந்துருச்சுன்னு. ஆனால் எல்லாம் சொல்ல இந்த வாட்ஸ்அப்லேயே வந்துச்சிங்க அப்படின்றாங்க சில பேர். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இது காங்கிரஸ் என்னங்க நீங்கள், அவங்க அந்த சீட்டில் தான் குறியா இருக்காங்க. ரெண்டாவது, காங்கிரஸுக்கும் காமராஜருக்கும் இப்போ இருக்க காங்கிரஸுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? இது இந்திரா காங்கிரஸ், அதுக்கப்புறமா மறுபடியும் அது காங்கிரஸ் ஆச்சு. சொல்லப்போனா இந்த காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் ஜெயிக்கவே கூடாதுன்றதுக்காக 1971 எலெக்ஷன்ல இந்திரா காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி வச்சுக்கின்னு எங்களுக்கு சட்டமன்றத்தில் சீட்டே வேணாம், அவங்கள தோக்கடிக்கணும், இப்படி இறங்கினது தான் இந்த இந்திரா காங்கிரஸ். இவங்களுக்கு காமராஜர் ஐயா அவர்களை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க நீங்க. இவங்க சொல்றாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு. அவரை பற்றி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க. அதனால் அவங்க போயிட்டு இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு எப்படி கேட்பாங்க? ஒன்றா அதுக்காக 2 சீட்டு கொடுங்கன்னு ஒன்றா கேட்கலாம். சீட்டு தான் அவங்களுக்கு முக்கியம். காமராஜரை பற்றி சொன்னால் அவங்களுக்கு என்ன வந்தது? அன்றைக்கே அவங்க காமராஜரை பற்றி கவலைப்படலை. இன்னைக்கு சொல்கிறாங்க காமராஜர் ஆட்சின்னு. நல்லா இருக்குதுங்க அவங்க வேடிக்கையெல்லாம். சரி சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். நானும் நீங்கள் டெல்லி போய் அந்த பாராளுமன்றத்தில் உட்காந்து கமல் பேசுகிறத டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவீங்க, நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். ஆனால் பார்லிமெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து அமளித்துமளி பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். எப்போ தான் சார் கமல் பேசுவார்? அடையாங்க நீங்கள் வேற, அவர் எங்கே பேசுகிற போகிறாரோன்னு பயந்து வைஸ் பிரசிடென்ட்டே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ எனக்கு அப்படியே குபீர்னுது அடி வயிற்றுல. ஏன்னா நீங்கள் வந்துருங்க அங்கே ராஜ்யசபாக்கு, அவரை உங்களால் தான் சமாளிக்க முடியும், அவர் பேசுகிறது உங்களுக்கு தான் புரியும் அப்படின்னு நிறைய பேர் இப்போவே என்னை கேட்டுனுக்கிறாங்க. ஐயோ இந்த வம்பே வானா அப்படின்ட்டு தான் நான் அப்படியே கொஞ்சம் தலைமறைவாக ஓடினுக்கிறேன். எதுக்கு இந்த வம்பெல்லாம்? இதில் வேற இன்னும் சில பேர் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க, ஒரு சிங்கம், ஒரு சிங்கம் இல்லை, சிங்கம் அப்படி தான் சொல்லணும். இது ஒரு சிங்கமா? இது ராஜ்யசபாவுக்கு போய்கிறாரா? அங்கேயும் என்ன போயிட்டு ரிமோட்டை தூக்கி போடுவார? அந்த பதவியில் அவர் உட்கார்ந்துருக்க நாள் முழுக்க அவருக்கு ஒரு அவமானம். அது எப்படியெல்லாம் பேசிவிட்டு கட்சியில் அவங்க காலடியில் சரண்டர் ஆகிட்டு ஒரு பதவிக்காக, அது என்ன படம்பா அது, இந்தியன், அந்த ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர் பதவிக்காக அந்த பாவாடையில் நாடா கோத்து கொடுத்தது அப்படிங்கும்போது நாயை குளிப்பாட்டி விட்டது. ஸோ பிரேக் இன்ஸ்பெக்டர் பதவிக்கே இவ்வளோ பண்ணலான்னும் போது அப்போ இந்த பதவிக்கு இவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு அவரே முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. நாம தான் கேட்கணும், இங்கே சந்துருன்னு ஒரு மானஸ்தம் இருந்தானே எங்கே அப்படின்னு. நாம் யாரும் கேட்கறது கிடையாது. நமக்கு ஏதாவது பதவி வருதான்னு தான் நாம் பார்த்துட்ருக்கோம். அதனால் இந்த மாதிரி அசிங்கங்கள்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஓகே சார், வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். இன்றைக்கி தான் அவர் கன்னி பேச்சை பேசுவார் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் அதை அனுப்பி வைக்கிறேன் சார். உங்கள் பொன்னான நேரத்திலே பரதமேல் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.